Taste the Daily. பொதுச் செயலாளரின் பிறந்த நாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விட்டம்பாளையம் பராமரிக்கும் கரங்கள் என்ற ஆதரவற்றோர் இல்லத்தில் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் பரணிதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டார். இதில் கேக் வெட்டப்பட்டு பொதுச் செயலாளரின் நலன்களுக்காக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பிரார்த்தனை செய்தனர். இதனையடுத்து ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர், மாவட்ட மகளிரணி செயலாளர் வைரம் தமிழரசி, மாநில வர்த்தகணி செயலாளர் ராதா தமிழ்மணி உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த பிறகு நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் இந்த கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு, முப்படைகளின் தாக்குதல் திறன், எல்லைக்கோடு அருகே பாதுகாப்பை பலப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தைச் சேர்ந்த ஊழியர் உளவு பார்த்ததாக கூறி நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்ட நிலையில் இந்த நடவடிக்கைக்கு பதிலாக பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகத்தைச் சேர்ந்த ஊழியரை அடாவடியாக பாகிஸ்தான் வெளியேற்றிய விவகாரம் குறித்தும் பிரதமர் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது.